ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம மாசான ஒரு காரை பார்க்க போறேங்க. GLE பென்ஸ் 250D. இந்த காரை பார்க்கும்போதே ஒரு பீஸ்ட் மோட்ல இருக்கு. வண்டியோட சைட் ஃபேசிங், ஃப்ரண்ட் ஃபேசிங் எல்லாமே ஒரு ரக்கட் புல் மாதிரி இருந்துச்சுங்க. வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம பிக்கப்பு. ஆஃப் ரோடில் தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சரியான வண்டிங்க. காய்ஸ், பூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இல்லை, மேனுவல் தான். இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் திறக்கணும். பூட் ஸ்பேஸ் 690 லிட்டர்ஸ் வருதுங்க. தாராளமான ஸ்பேஸு. பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காரலாங்க. ஹெட்ரூம் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருந்துச்சு. அப்படியே முன்னாடி போனால் டேஷ்போர்ட் நல்ல பெரிய டேஷ்போர்டுங்க. சைட்லையும் பார்த்தீங்கன்னா பர்ஸ் எல்லாமே தாராளமாக வச்சுக்கலாம். இதில் டிரைவிங் மோட் 5 வருதுங்க. இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல், டிஸ்பிளே மானிட்டர்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டியரிங் கண்ட்ரோல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல், கீர் ஷிஃப்ட் எல்லாம் வந்துருதுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. பெரிய சன்ரூஃப்ங்க, ஆட்டோமேட்டிக். அண்ட் சன்ஷேட் பார்த்தீங்கன்னா மேனுவல் தாங்க, நம்ம தான் எடுத்து போடணும். வண்டியோட ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 lakhs வருதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் பார்ட்ஸ் கூட சில பார்ட்ஸ்லாம் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேனுஃபேக்சர்ஸ். பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பெருசு. லாங் டிரைவுக்குலாம் இஷ்டத்துக்கு பின்னாடி லக்கேஜை போட்டு ஏற்றிட்டு ஜாலியாக போயிடலாம். ஓல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டுங்க.